ஆனா ஒரு விஷயம் பத்தியா, நம்ம வந்து இந்தியால சென்னையில தான் தெரு தெருவா சுத்தி இருந்தோம். இங்கே வந்து தெரு தெருவா சுத்தின்னு இருக்கோம். மேஜர் சுந்தரராஜன் ரிலேஷன் நீங்க இல்ல எந்த கோப்பி தெரியுமே. நீங்க வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணிருக்கீங்களா? ஒன்னும் அரியர்ஸ் இருக்கு. பாக்கலையா? போட்டு அளவு சொன்னீங்க. ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்னை இங்க பாக்குறது ரொம்ப சந்தோஷம். இதுல வந்து ரஜினி கமல் கூட பண்ணதில்லை. நான் ஒண்ணு பண்ணிருக்கேன். இன்னை வரைக்கும் அது வரலாறா நிக்குது. அவர் வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வந்து இப்போ அயர்லாண்ட்ல கூட பேசிக்கிட்டு இருக்கேன். சூப்பர். ஆனா இதானே லிவர் லிஃபி, இது ரிவர் லிஃபி. அதே மாதிரி உங்களை எதனா அந்த மாதிரி வந்து எதுனா இல்ல, எல்லாமே அந்த மாதிரி தான். சொல்றேன். எல்லாரும் சூப்பர் ஸ்டார், சுப்ரீம் ஸ்டார், பவர் ஸ்டார் அப்படி எல்லாம் பேர் வச்சுப்பாங்க. அது என்னன்னா படவா? மேஜர் சுந்தரராஜன் ரிலேஷன் நீங்க அப்படி இல்ல. இது நாங்க வந்து காலேஜ் படிக்கும் போது மிமிக் படவாசம் ஒரு குழு வச்சிருந்தோம். ஓகே. இப்போ இங்க எல்லாம் இப்ப வந்து வெஸ்டர்ன்ல பாத்தீங்கன்னா இம்ப்ராம்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க நேரம் வருவாங்க, ஸ்கிரிப்ட் எல்லாம் கிடையாது. நீ ஒரு சிச்சுவேஷன் கொடுத்து உடனே அப்படியே எல்லாரும் உடனே பேசுவாங்க. அந்த மாதிரி வச்சிருந்தோம் நாங்க. அதுக்கப்புறம் அதுல இருக்கவங்க எல்லாருக்கும் அந்த பேர் இருந்தது. பரவா ஷாம், பரவா மகேஷ் அப்படின்னு எல்லாமே இருந்தது. அவங்க வேற வேலைக்கு போயிட்டாங்க. படவாக்களை காணோம். பாதி படவாக்கள் நான் மட்டும் தான் மாட்டிக்கினேன். அதனால வந்து அந்த பேர் அப்படி இருக்கு. அது இல்லாம பாத்தீங்கன்னா நீ கோபின்னு வச்சுக்க, எந்த கோபின்னு கேட்போம். ஆமா. அப்புறம் மூஞ்சில ஒரு மாதிரி இருக்கும், இங்க ஒரு கோடு இருக்கும் அப்படின்னு இதுக்கெல்லாம் அடையாளத்துக்கு பேசுவாங்க. இப்ப எந்த கோபி தெரியுமே. ஆனா ஒரு விஷயம் பத்தியா, நம்ம வந்து இந்தியால சென்னையில தான் தெரு தெருவா சுத்தி இருந்தோம். இங்கே வந்து தெரு தெருவா சுத்தின்னு இருக்கோம். வெரி குட். ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா உன்னை இங்க பாக்குறது ரொம்ப சந்தோஷம். ஆமா. இப்போ நீங்க என்ன இப்போ பண்ண போறீங்க? நான் சின்னதா யூடியூப்ல அப்படியே செலிபிரிட்டி. ஆமா, நம்மளுடைய தமிழ் நாடகம், நடிப்பு, காமெடி இதெல்லாமே வந்து நீங்க வந்து பெருசா பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. ஓகே. அதே மாதிரி நீ எப்பனாலும் சென்னைக்கு வந்து நடிக்கலாம். ஓகே ஓகே. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்கு. உங்க எல்லாருக்குமே அந்த ஃபர்ஸ்ட் அந்த அறிமுகம், அந்த ஸ்டேஜோ டிவியோ சினிமாவோ, அது எது முதல் மேடை எது உங்களுக்கு? எனக்கு முதல் மேடை வந்து காலேஜ் தான். நான் காலேஜ்ல படிக்கும் போது என்சிசில இருந்தேன். அப்போ வந்துட்டு அந்த என்சிசில வந்து எல்லாத்துலயும் நாங்க வின் பண்ணிட்டு வந்தோம். அப்போ ஓவரால் சாம்பியன்ஷிப்னு ஒரு கட்டம் இருக்கு. ஓகே. அந்த கட்டத்துக்கு பாத்தீங்கன்னா எல்லாத்துலயும் மார்க் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட் ஃபார்ம் கலை வடிவத்துல யாருமே இல்ல. அதுல மட்டும் விளையாடும் போது அவ கூட இந்த பசங்க உஸ்பேத்துவாங்க இல்லையா, அப்பதான் அவனுங்க தான் வந்து நீதான் மிமிக்ரி சூப்பரா பண்ணுவ, மேடல போய் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அந்த என்சிசி உடைய விழாவுல முதல்ல இங்க வந்து எல்லாரும் சாப்பிட்டா எப்படி இருக்கும், நடிகர்கள்லாம் வந்து எப்பவுமே ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி விழால எல்லாம் வந்து அவங்க காலேஜ்ல கிடைக்கிற சாப்பாடை பத்தி பேசினா நமக்கு பயங்கரமா அந்த மாதிரி என்சிசில பண்ண உடனே அது ரொம்ப ஹிட் ஆகி பிரைஸ் வந்து நாங்க ஓவரால் சாம்பியன்ஷிப் வின் பண்ணோம். அது காலேஜ் எல்லாம் பரவிட்டு அதுக்கப்புறம் அங்க இருந்து என்னுடைய இது மேடை. நீங்க வந்து ப்ரொஃபஷனல் டிகிரி பண்ணிருக்கீங்களா? ஒன்னும் அரியர்ஸ் இருக்கு. இல்ல பட் இதை தொழிலா சூஸ் பண்ண தருணம் இது. நான் வந்து சாஃப்ட்வேர் இல்ல சம்பாதிக்க முடியும், சர்வை பண்ண முடியும்னு நினைச்சேன். ஆமா, அது வந்து நான் முதல்ல சாஃப்ட்வேர்ல தான் இருந்தேன். சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் சொல்லுவாங்க, ப்ளூ டாட் ஃபெடெக்ஸ் ஒரு கம்பெனி, அதெல்லாம் இருந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு வந்துட்டு என்னன்னா டெய்லி அதே அந்த பார்த்தா 5 மூஞ்சில பார்க்க வேண்டியதா இருக்குது. ஏன்னா அவனுடைய சண்டை போட வேண்டியதா இருக்குது, நம்மள பார்க்க மாட்டேங்குது. இதெல்லாம் இருக்கும்போது தான் சரி கொஞ்சம் நமக்கு பிடிச்சது என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அக்கா வந்து தைரியமா நீ பண்ணு, நீ எதுக்கு கவலைப்படுற, உனக்கு அப்படி நீ அதுல ஃபெயில் ஆயிட்ட அப்படின்னா நான் வேலைக்கு போறேன், நானும் பாடுவேன், அதனால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி தைரியம் கொடுத்தாங்க. அப்புறம் நான் வந்துட்டு வேலை ரிசைன் பண்ணிட்டு சாதக குறைக்குன்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க கம்பெனிக்காரன், இவன் எப்படா போனேன்னு சாதக குறைகள் ஒரு ஆர்கெஸ்ட்ரா நானு ஆரம்பிச்சோம். அதுல ஆரம்பிக்கும் போது அப்போ அக்கா வந்து பாடுவாங்க, அப்புறம் நான் வந்து மியூசிக் பண்ணேன். அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் ஜெயா டிவில வந்து கடி டிவி பண்ணேன், பிச்சாதி பண்ணேன். அது உடனே ஹிட் ஆயிடுச்சு. ஹிட் ஆன உடனே ஃபேமஸ் ஆயிட்டோம். அதுக்கப்புறம் நோ ஸ்டாப்பிங், வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது. இன்னைக்கு வந்து இப்போ அயர்லாண்ட்ல கூட பேசி சூப்பர். சரி, இப்போ நீ வந்துட்டு நீ இப்போ எப்போ வந்து இந்தியா வந்து பண்ண போற, நீ எதுக்காக இங்க வந்த?
ஆனா அந்த கோவிட் டைம்ல தான் வந்துட்டோம். ம். என்னன்னா ஃபிளைட் கட் பண்ணிட்டான், இது கட் பண்ணா பொண்டாட்டிய பார்க்க முடியுமா? ஆ. நானும் குழந்தைங்களும் அங்கதான் இருந்தோம். ஒய்ஃப் இங்க முதல்ல இருந்தாங்க. முதல்ல வேலைக்கு வந்துட்டாங்க இங்க. நீ தனியா இருந்த சென்னையில. நான் அங்க தனியா இருந்தா மாமியார் வீட்டுல பசங்களை விட்டுட்டு நான் ஷூட்டிங் போயிட்டு அப்படியே வந்துட்டு குழந்தை அங்கதான் இருந்தாங்க. குழந்தைங்க அங்க மாமியார் வீட்டுல. ஓகே. அதுக்கப்புறமா அந்த கோவிட் டைம்ல ஃபிளைட் எல்லாம் கட் பண்ணிட்டான், போக முடியாது, பக்கத்து வீட்டுல இருக்கவனே பார்க்க முடியாதுன்ற ஒரு குழந்தைங்க அழ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ அம்மா பார்க்க முடியாது. ஒரு 6 நாள் கேப் விட்டான். குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து இங்க விட்டுட்டு நம்ம ஓடிடலாம்னு இருக்கணும். ஆனா என் பொண்டாட்டி என்ன விட புத்திசாலி, வாடா ராஜா மாட்டினேடா அப்படின்ட்டு அப்படியே தூக்கி லவக்குன்னு உள்ள கூப்பிட்டாங்க. நல்ல ஒரு முடிவு தான். ஏன்னா நல்ல முடிவு தான். நீ நல்ல சந்தோஷமா இருக்கு. அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. இப்போ நீ வந்து இப்ப இந்தியா வந்து நடிக்கிறதுலாம் பெரிய விஷயமே இல்லை. ஆமா, நீ வந்து இப்ப வடபழனில இருந்து வர மாதிரி வந்துடலாம். ஏன்னா இப்ப வந்து வடபழனில இருந்து கோடம்பாக்கம் வர்றதுக்கே நமக்கு வந்து ஒரு 5 மணி நேரம் ஆகுது. 5 மணி நேரம் ஆகுதுடா. நீ அதுக்குள்ள ஏர்லைன்ல இருந்தே வந்துடலாம். அதனால ஒரு பெரிய விஷயமே இல்ல. வெரி குட். அதனால பிளான் பண்ணிட்டு கரெக்டா நிறைய வாய்ப்புகள் ஒண்ணு கண்டிப்பா வரும். கிடைக்கல சார். தேங்க்ஸ். என்ன சொல்ல போறாரு? பாக்கல பாக்கலையா? விட்டு அளவு சொன்னீங்க. ஆனா இந்த ஊர்ல எல்லாம் ஜாலியா இருக்காங்கல்ல. காசு பண்ணலாம். அண்ணா இங்கெல்லாம் நம்ம ஊர் மாதிரி இல்ல, நில்றடே அப்படின்ட்டு ஓட முடியாது. பாருங்க ரெட் லைட் இருக்குல்ல, உடனே நான் கிராஸ் பண்ணணும்ட்டு நான் இங்க வந்து அழுத்தணும். நம்ம ஊர்ல நம்ம ரெட் வந்து போய் பழக்கமாயி இங்க வந்து ரெட் வந்து நான் அப்படி போலான்னு பார்த்தேன். வந்தாதான் போகணும், போயிட்டே இருந்துருவான். ஓ நம்ம ஊர் மாதிரி அந்த இடத்துல வண்டி வந்து நம்ம போவோம். ஏய் அறுவடை இறவ மாடே வண்டி இடத்துல சீனே கிடையாது. நேரா பிகைண்ட் த பாஸ் தான். இந்த பார் இல்லைன்னா கம்பி பார். அந்த பாரா அருமையா இருக்கு. இது என்ன இது ஆறு அது? ஆனா இதானே லிவர் லிஃபி. இது ரிவர் லிஃபி. ரிவர் லிஃபி. லிஃபி லிஃபி. நீங்க அயர்லாந்துல எங்க போனீங்கன்னாலும் ஆறு ஓடிட்டே இருக்கும். அது சின்ன வாய்க்காலா இருந்தா ஒரு இது போடுறாங்கன்னா நம்ம ஆளுங்கெல்லாம் இது சிமெண்ட் போட்டு மூடிடுவாங்கல்ல, வீடை தள்ளி கட்டுவாங்களே தவிர ஆற்றின் போக்கை வந்து மாத்தவே மாட்டாங்க. அதுதான் வந்து அயர்லாண்டுல அந்த இயற்கையில குறுக்கிட்டே இருக்காது. அதனாலதான் இங்க இன்னும் ஆரோக்கியமா இருக்கு. இப்ப நம்ம ஊர்ல வந்து இப்போ கூவம் வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் இருந்தது. அது வந்து எனக்கு ரொம்ப, நான் வந்து இந்த சேவ் ரிவரை வந்து ரொம்ப நேசிப்பேன் எல்லாம். அதனாலதான் சேவ் ரிவர், அடையார் ரிவர்ன்றதுல இதெல்லாம் இயக்கணும் ஆரம்பிச்சேன். பட் நம்ம ஊர்ல பண்ண முடியல என்னால. இதே மாதிரி பாரு, ஒரு சென்னையில எப்படி ஒரு ஆறு போச்சுன்னா வர நல்லா இருக்குல்ல. சென்னையில எப்படி ஒரு ஆறு போச்சுன்னா அது மேல ரெண்டு மக்கள் தான். ஓகே. ஆனா நீங்க வந்து மோதிர கையால் குட்டுப்பட்டு ஒரு சூப்பர் ஸ்டார், உலக நாயகன் அவர்கள் எல்லாம் அறிமுகப்படுத்தின கேபி சார் அறிமுகம், அவரை பத்தி நான் சொல்லுவேன். கேபி சார் வந்து எப்படின்னா அதே ப்ரோக்ராம் பார்த்து தான். அவருடைய 75வது பிறந்த நாள் வந்து லிம்பர்டின் ஹோட்டல்ல நடந்துட்டு இருந்தது. அதுக்கு பக்கத்துல என்னுடைய ப்ரோக்ராம் போயிட்டு இருந்தது. ஸோ அவருடைய விழாவில் விட பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரோக்ராம்ல ஒரே சவுண்டு கத்தல் கிளாப் இருந்தோம்னா அவரை கூப்பிட்டு கேட்டுக்காரு, என்ன நாங்கள் சவுண்ட் இருக்கு போய் பாருங்க அப்படின்ட்டு. அப்போதான் டைரக்டர் வசந்த் வந்து பார்த்தாரு. பார்த்துட்டு அப்போதான் போய் எவனோ ஒருத்தவங்க மிமிக்ரி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னு சொன்னோன்னே பார்த்துட்டு அப்படியா அப்படின்ட்டு அங்கே விழா முடியறதுக்கு முன்னாடி வசந்த் திருப்பி வந்தார். வந்துட்டு எனக்கு என்ன ஷோ முடிச்சிட்டோன்னே என்கிட்ட வந்து சொன்னார், கேபி சார் படத்தில் நடிக்கிறியா அப்படின்னாரு. எனக்கு ஒரு மாதிரி புரியல. இல்லை சார், இல்லை கேபி சார் படத்தில் நடிக்கிறியா அப்படின்னு கேட்டாரு. என்ன சார் எல்லாரும் வாய்ப்பு தேடிட்டு இருக்காங்க, நீங்களே வந்து கேட்குறீங்க எப்படி? ஓகே சார் அப்படின்னா, சரி அப்போ நாளைக்கு வந்து பாரு அவரை, அது வந்து அப்படின்ட்டு நான் அவனுக்கு ஒரே ஒரு க்ளூ கொடுக்குறேன். இப்போ வந்து ஒரு ஸ்ரீலங்காவில் படம் எடுக்க ஷூட் பண்ண போகிறாங்க. கேரக்டர் வந்து பெங்காலி. ஓகே. அதனால அதான் பையன் அப்போ நிறைய முடிவு இருக்கும். நீ வந்து பெங்காலி கேரக்டர் பண்ண போற, இதான் உனக்கு க்ளூ, அதுக்கேற்ற மாதிரி வந்துருன்ட்டாரு. சரின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன், எல்லாம் ரெடி பண்ணி அடுத்த நாள் போகும்போது ஒரு வெள்ளை ஜிப்பா, வெள்ளை பைஜாமா போட்டு, ஒரு கண்ணாடி வந்து ஸ்கொயர் கண்ணாடி போட்டு, வாயில பானை போட்டு நேராக போயிட்டேன் ஆடிஷனுக்கு. அங்கே போய் பார்த்தா வெளியில ஏகப்பட்ட பேர் லைன் நின்று இருக்கிறான். ஐயோ என்னடா இவ்வளோ பேர் கூப்பிட்டுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு அது மாதிரி பழக்கம் இல்லை, இவ்வளோ பேர் லைன்ல நிற்கிறாங்களே அப்படின்னு போட்டு யோசிச்சேன். இந்த லைன்ல நம்ம கடைசி ரேஷன் கடையோட பெருசா இருக்குது, நம்ம வந்து எப்போ வாய்ப்பு கேட்குறேன். என்ன பண்ண டக்குன்னு நேரம் கடை உள்ள ஓடனே எல்லாரும் புது ஓடனே எல்லாரும் வந்து என்ன 2-3 பேர் கேஸ் கூட பண்ண வந்துட்டாங்க, எதுக்கு உள்ள ஓடுறோம் அப்படின்னு. நேரம் போனால் அந்த ஆடிஷன் ரூம் நடந்தது. தப்பு கதவு உள்ள போயிட்டேன். உள்ள பார்த்தா சினிமா கதவுகள் திறக்கும் காத்து இல்லை, நீங்க உடச்சிட்டு உள்ள பார்த்தாக்கா யாரோ ஒருத்தர் நடிச்சு காட்டிட்டு இருக்காங்க. டைரக்டர்லாம் உட்காந்துருக்காரு. டாப் நான் உள்ள போய் உடனே அப்படின்னு பாரு.
மத்தவங்களுக்கு கூட இருந்தவங்க புரியவே இல்லை, யாரா உள்ள போட்டான்னு. டைரக்டர் மட்டும் புரிஞ்சுட்டாரு. இவன் வந்து சான்ஸ் கேட்டு உள்ள பூந்துட்டு இருக்கான் அப்படின்னு பூச்சோன்னா அவருக்கு டக்குன்னு சிரிச்சுட்டு, அந்த ஏற்கனவே ஒருத்தர் பண்ணியிருந்தாரு, அவரை நீ போப்பான்னு சொல்லிட்டு என்னை வச்சுட்டு சொன்னாரு. அப்புறம் வசந்த் இருந்தாருங்க. வசந்த் இல்லை என்னை பத்தி சொன்ன உடனே அதுக்கப்புறம் நான் வந்து அப்பவும் டைரக்டர் மிமிக்ரி தான் பண்ணிட்டேன். ஓகே. ஒரு காக்கா கோழி லவ் பண்ண எப்படி இருக்கும் அப்படிலாம் பண்ணி காட்டினேன். ரொம்ப பிடிச்சி போய் கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 பேர் 23 பேர் வந்தாங்க செலெக்ஷனுக்கு. என்ன தான் செலக்ட் பண்ணாரு. அப்புறம் வந்து ஸ்ரீலங்காவில் போய் ஷூட் பண்ணோம். ஒரு 40 நாள் அவர் கூட இருந்தேன். அந்த ஒரு பெரிய சந்தோஷம் அதான் ஆசான் அவர்தான் கற்றுக்கிட்டு தான் இன்னும் அப்படியே வண்டி ஓடுது. அதனால தேங்க்ஸ் டு வசந்த். போய் போய் படம் பேர் போய் போய் கேபி சார் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டடா இருப்பாரு. இந்த டயலாக் அப்புறம் கண்ணை சுருக்கு, இப்ப கண்ணை தர, அதெல்லாம் நான் ஷூட்டிங் பார்த்துட்டு நான் பயந்து ஓடி எல்லாம் வந்துட்டு இருக்கேன், எதுக்கு அவர்கிட்ட போய் பேசி நம்ப மாட்டேங்கிறோம் அப்படின்னு. அந்த மாதிரி உங்களை எதனா அந்த மாதிரி வந்து எதுனா இல்ல, எல்லாமே அந்த மாதிரி தான். என்ன பண்ணுவாருன்னா அவரு எனக்கு வந்துட்டு வசந்த் சார் வந்து ரொம்ப என்ன பில்டப் பண்ணி கொடுத்துட்டாரு டேரக்டா. அதனால அவருக்கு என்ன டைரக்ட் பண்றதுல ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தார். ஃபர்ஸ்ட் ஷாட் இருக்கும்போது அவர் வந்து என்ன வந்து நாகேஷ் ரேஞ்சுக்கு பார்த்தாரு. கேபி சார் என்ன அவர் நினைச்சுக்கிட்டாரு. ஆமா, அந்த ரேஞ்சுக்கு அவர் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு. உங்ககிட்ட சொன்னாரா? அதை எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு எனக்கு ஷாட் வச்சுட்டாரு. ஷாட் எப்படி வச்சுட்டாருனாக்கா, நான் கீழே படுத்துருக்கணும், ஹீரோயின் வருவாங்க. ஹீரோயின் வந்துட்டு இங்கேருந்து பார்த்து என்னை கூப்பிடுவான். நான் தூங்கி இருக்கும்போது காலை தட்டுவாங்க. நான் எழுந்தடி பார்ப்பேன். பார்த்த உடனே பாரதி எங்கே அப்படின்னு நீங்க கேட்பாங்க என்கிட்ட. பாரதி இல்லை, வெளில போயிருக்கார் அப்படின்னு. பாஸ்போர்ட் எங்கே, இந்த இருக்கு, இவ்வளவுதான் டைலாக். என்கிட்ட டைலாக் கொடுத்துட்டாங்க. அப்போ உங்ககிட்ட கொடுத்த என்ன பண்ண, இவ்வளவுதானே, பாரதி எங்கே, வெளில போயிருக்கார், பாஸ்போர்ட் எங்கே, இதா இருக்கு, இவ்வளவுதானே, ஓகே ரெடி அப்படின்ட்டேன். சரி படுத்துக்க, பண்ணுங்க, பண்ணி காட்டு அப்படின்னாரு. நான் அப்படியே பார்த்தோன்னா அவங்க வந்தாங்க. வந்த உடனே ஹலோ, நான் என்ன பாரதி எங்க, வெளில போயிருக்காரு, பாஸ்போர்ட் எங்க, இந்த அப்படின்னு. அவ்வளவுதான். ஏண்டா டேய் இப்படியா பண்ணுவேன், இப்படியா பண்ணுவாரு, எப்படி பண்ணுவாங்க, அவ்வளவுதான் இதான் டைலாக் சொல்லிட்டு வந்து என்ன தெரியுமா சொன்னார் அவரு. அவங்க வராங்க, ஹீரோயின் வந்துட்டு ஹலோ அப்படின்னு இப்படி பாக்குற, பார்த்தவொன்னு ஒரு பொண்ணு நிக்குது, இப்படியே பாக்குற, பார்த்துட்டு அப்புறம் ஒன்னா பாக்குற, நீ வெறும் சட்டப்படி ஜெட்டி மட்டும் தான் போட்டிருக்க, அப்படியே டபாக்கன்னு இது எழுந்துக்கிறேன், ஒரு ஸ்பிளிட் பிச்சு எழுந்து நின்று பார்த்துட்டு தேடுறேன், ஏதாவது ஜெட்டி தானே போட்டிருக்கேன், எதுவும் தேர்னது கிடைக்கும் போது அங்க வந்து ஒரு பானை இருக்கு, பானையை எடுத்து இப்படி வைக்கிறேன், பானையை எடுத்து இப்படி வச்சுட்டு உடனே அவ கேட்கறா பாஸ்போர்ட் எங்கன்னு, பாரதி எங்கன்னு. இந்த பானையை எடுத்தும் போது பாரதி வெளில போயிருக்காருன்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்தா இங்க உனக்கு இது இல்ல வச்சுக்கிட்டு பாரதி வெளில போயிருக்காரு அப்படின்னு. அப்புறம் பாஸ்போர்ட் எங்கன்னு இந்த இப்படி தேடுறா, அங்க இருக்குன்னு இந்த பானையோட ஓடுறா, அந்த பாஸ்போர்ட் அங்க இருக்கும். பாஸ்போர்ட் எடுத்துட்டு வந்து ஓடி வந்து எப்படி கொடுக்குறது தெரியல, நான் பானை இப்படி இருக்கு, இப்படி திரும்பி வாயில வாயில அப்படி கொடுத்துட்டு அவ போன உடனே அபாடான அப்படியே கீழே வருன்ட்டாரு. ஒரு டயலாக் என்ன, பாரதி எங்க, வெளில போயிருக்காரு, பாஸ்போர்ட் அங்க, இந்த கூட தானே, இதுக்கு இப்படி போட்டுறாப்பா. போட்டோன்னா நான் பண்றேன். காலையில இருந்து எடுத்துருக்காங்க. காலையில எடுத்து அவங்க வந்து கிட்டத்தட்ட மணி 2 மணி ஆகி போச்சு. 2 மணிக்கு வரல, ஒண்ணு பானையை விட்டுறேன், ஏன்னா வந்து ஏந்துக்க முடியல, ஏதாவது நடந்துகிட்டே இருக்கு. 2 மணிக்கு வந்து என்ன பட்டுன்னு டப்பு ஒண்ணு போட்டார். ஒண்ணு போட்டு பிரேக் அப்படின்ட்டு போயிட்டாரு. எனக்கு வந்து என்னடா இப்படி எனக்கு வரவே இல்லையே, நடிப்பு வரலையே, நம்மள வந்து வர அடிச்சுட்டாரு அப்படிலாம் வந்து கவலையில உட்காந்துட்டு இருக்க. நீ ஒரு சக நடிக்கிறதா என்ன பண்ணிருப்ப? இதுதான் மனித இயல்பு. அங்க இருந்து நடிக்கிறது எல்லாம் வந்துட்டாங்கடா, லைனா நின்றுட்டு என் கையை பிடிச்சிங்க போறேன், எங்கெல்லாம் ஒரு அடிப்பாரான்னு நாங்க காத்துட்டு இருக்கோம். உங்களை அடிச்சுட்டார், நீங்க வந்து உண்மையிலேயே மோதிர கையால கொடுத்து வாங்கிட்டீங்க, பெரிய லெவல்ல வந்துருவீங்க அப்படின்லாம் சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே வந்து பயங்கர சோகத்துல இப்படியா ஊருக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு நினைக்கும் போது, அதுக்கப்புறம் அவரு வந்து இவ்வளவு க்ளோஸ் ஆயிட்டாரு எனக்கு எங்க குரு. இதுல வந்து ரஜினி கமல் கூட பண்ணதில்லை. நான் ஒண்ணு பண்ணிருக்கேன், இன்னை வரைக்கும் அது வரலாறா நிக்குது. அவருக்கு நான் டப்பிங் கொடுத்துருக்கேன். அதே படத்துல நான் தான் அவர் டப்பிங் கொடுத்தேன். ஒரு பெரிய சீனு, அதை வந்து அவரு டப்பிங் பண்ணிடுறியா அப்படின்னாரு. பண்றேன் சார் அப்படின்னு நான் அவருக்கு பண்ணேன். அந்த இடத்துல பண்ணி முடிச்ச உடனே என்ன சொன்னாரு, நல்லா பண்ணிருக்கடா, வெரி குட் அப்படின்னாரு. அதெல்லாம் வந்து அவர் குழந்தையோட ரொம்ப குழந்தை இல்ல. ஆனா வந்து அவரு ஒரு மண்ணை வச்சு ட்ரை பண்ணல, அவளுக்கு இதுல வந்து ஒரு சிலை இருக்குன்னு தெரியுது, நம்மளுக்குதான் தெரியல நம்ம சிலைன்னு. பயங்கரமா நடிக்குது. ஏன்னா சும்மா வச்சு வராதவனை வந்து விட மாட்டாரு. இத்தனை தடவை வாங்குறாருன்னா உங்களால பண்ண முடியும்ன்ற கான்பிடன்ட் அவருக்கு வந்துருது. கிரேட் கிரியேட்டர். அதான், அதனாலதான் நம்ம வந்து இன்னும் வந்து நமக்கு அது ஒரு துளி இருக்குது, அதனால கிரியேட் பண்ண முடியுது. அவர் சொல்லி கொடுத்த டெக்னிக், அவர் இன்னொன்னு சொல்லி கொடுத்தாரு எனக்கு.
என்னன்னாக்கா இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்னடா நான் இப்படி நிக்கிறேன்னு வச்சுக்க, நீ இப்போ நீ வந்து ஒரு கோ ஆக்டர், என் கூட நம்ம 2 பேருக்கு ஷார்ட் இருக்கு. நான் அப்படி வந்து என்ன ஈஸ்டர் எப்படி இருக்க, அயர்லாண்டில் இருக்க, சூப்பரா இருக்கு உங்க ஊர் வெதர், பாடி ஜமுனா நல்லா இருக்கல அப்படின்னு வச்சுக்க. இது ஒண்ணு. என்ன ஈஸ்டர் எப்படி இருக்க, நல்லா இருக்கையா, இப்போ நீ அயர்லாண்டில் வந்திருக்க, ரொம்ப சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, அப்புறம் நல்லா சந்தோஷமா இருக்கு, எப்படி ஜமுனா இருக்காளா? 2 பண்ணனா வித்தியாசம் சொல்லு. இல்ல தெரியல உனக்கு? இப்போ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இப்படி பார்த்தேன், உனக்கிட்ட சொன்னேன், என்ன ஈஸ்டர் எப்படி இருக்க, நீ அயர்லாண்டில் வந்திருக்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, எப்படி ஜமுனா இருக்காளா கேட்டேன்னா, அப்புறமா உட்காந்தேன். ஓகேவா? செகண்ட் ஷாட்ல நான் ஈஸ்டர் எப்படி இருக்க, அயர்லாந்து வந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா, அப்புறம் எப்படி ஜமுனா இருக்காளா பாரு, சொல்லிட்டே உட்காந்தேன்னா சொல்லிக்கிட்டே ஆக்ஷன் பண்ணனா, இதுதான் சொல்லி கொடுத்தாரு. ஏன் அப்படின்னா, நீ வந்துட்டு டயலாக் சொல்லிட்டு உட்காந்தன்னா எடிட்டர் அந்த ஆக்ஷனை கட் பண்ணுவார். நீ அந்த ஆக்ஷனும் அப்படியே உட்காந்து கட் பண்ண முடியாது. இது ஒரு சின்ன பேசிக்கான ஒரு இதுதான். இது வந்து ஒரு பெரிய லெசன். எந்த ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணாலும் அது கூட மேல நம்ம டயலாக் கூட ஏதோ பண்ணணும், ஆக்ஷன் வந்துடும். இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு நான் ரொம்ப க்ளோஸ் ஆயிட்டேன். ஏன்னா அவருடைய வெட்டிங் டேவும் எங்க வெட்டிங் டேவும் May 31. அதே மாதிரி நான் எந்த கதை எழுதினாலும் அவருக்கு போய் காட்டுவேன், படிச்சு காட்டுவேன். அப்படியே ஒரு குழந்தை மாதிரியே கேட்பாரு. அதாவது நம்ம ஒரு கதை கேட்டுட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஊடால வந்து எதுவும் பேச மாட்டாரு, குறுக்க ஏன் அப்படின்னு கேட்க மாட்டாரு, மொத்த கதையும் கேட்பாரு. ஃபுல்லா கேட்டுட்டு அப்புறமா சொல்லுவார் ஃபீட்பேக். இந்த இடத்துல இப்படி வச்சுக்கோ, இதை பண்ணிக்கோ, அதை செஞ்சுக்கோ, இல்லைன்னா தியேட்டர்ல வந்து கமெண்ட் அடிப்போம் அப்படின்னு வந்து சொல்லுவார். அது ரியலி மிஸ். இதெல்லாம் தாண்டி கேபி சார் வாய்ஸ் அருமையா பேசுறாங்க. அது தன்னால வந்து நம்ம கூட பழகிருக்கோம் இல்லையா, அதனால அப்படியே கிரேட். ஏய் என்னடா அவனுக்கு பத்தியா சைக்கிளுக்கு டோக்கன் போடுற மாதிரி காலில் போட்டுக்கிறாங்க டோக்கனு. பிரேம்ஜி வந்துட்டு ஃபீல்டிங்ல நிற்பாரு. அவர் பந்தை பிடிக்கவில்லை, பந்துதான் அவரை பிடித்தது அப்படின்றது வந்து பயங்கர ட்ரெண்டிங் ஆச்சு, மக்கள் மத்தியில் நிறைய போச்சு. பசங்கெல்லாம் வந்து அதை வேற மாதிரி எழுதுனாங்க. வெங்கட் பிரபுலாம் இன்னைக்கு கூட நீங்க எந்த ஒரு இன்டர்வியூல அவரை கேட்டாலும் அவர் என்கிட்ட சொல்லுவாரு, எல்லாருக்குமே சொல்லுவாரு. உங்ககிட்ட அண்ணன் காதலை வெளிப்படுத்தினார். அவர் எங்க வெளிப்படுத்தினார்? அதான் சொல்றேனே. அழகான You got the train? Okay.